அருளை தரு நின் அடியிற் பணியார் மருளை சிதையார் மதிக்கெட்டவர்தாம் குருள தசையிற் குருவா வினவும் பொருளை தெளிய புகரே சிகனே. இந்த பாட்டு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம முருகனோட அருளை முருகன் குருவா நினைச்சு அவரோட அருளை முழுமையாக பெற. சரிங்களா? இப்போ போன பாட்டுல நான் சொன்னேன், இந்த மாதிரி நம்ம குரு யாருன்னு எனக்கு தெரியல. குரு எதுக்குங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ ஒரு வழி, ஒரு ரோடு இருக்கு. அந்த ரோட்ல நம்மள நல்லபடியா கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா அவங்க குரு. சரி, ஒரு ரோடே இல்ல, கல்லும் முள்ளுமா இருக்கு லைஃப், அப்படியே பாதை ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னா அதுலயும் நம்மள சரியா வழி நடத்தி என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கைடு. ஒரு கைடு இல்லைன்னா லைஃப் அவுட்டு. நம்மள பத்திரமா கூட்டிட்டு போறதுக்கு ஒரு குரு நிச்சயமா தேவை. நம்மளுக்கு அந்த குரு யாருன்னு தெரியலனா, நம்ம முருகன் கிட்ட போன பாட்டுல கேட்குறேன், எனக்கு சொல்லி கொடு, எனக்கு யாருன்னு தெரியல, நீ காமிச்சு கொடு அப்படின்னு சொல்றோம். சரி, அப்பயும் நமக்கு தெரியல அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிச்சுக்கணும் அப்படின்னா, முருகனையே நம்ம குருவா ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். முருகன் தான் நமக்கு குரு. அவர்கிட்ட போய், அப்பா நீயே எனக்கு குருவா இருந்துரு, நீ என்ன பண்ணிடு, எனக்கு எப்படி இந்த வாழ்க்கைய நான் சரியா வாழ்ந்து அனுபவிக்கணும். இப்போ வாழ்க்கைன்றது அப்படியே தவ நிலையில போறது மட்டும் கிடையாது. நம்ம வாழ்க்கையில் நமக்குன்னு தேவையானது இருக்கு இல்லைங்களா? நம்ம பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம், நம்மளுக்குன்னு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் அமையணும்னு நினைக்கிறோம், குழந்தை அமையணும்னு நினைக்கிறோம். ஸோ இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா நாம் நம்மளுக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்க நம்மளுடைய முருகப்பெருமான் இருக்காரு. இது எல்லாத்துக்கும் முருகப்பெருமான் நமக்கு வழி காட்டுவாரு அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல சொல்றாங்க. மிக்க நன்றி.